ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயமா இன்னைக்கு அ நம்ம பார்க்க போற இந்த ஃப்ரீ கிளாஸ் செஷன் வந்துட்டு கிராஃபிக் டிசைனிங் சம்மந்தமானது எல்லாருக்கும் தெரியும். இந்த கிராஃபிக் டிசைனிங் அ பத்தி நாலேட்ஜ் இருக்கிறவங்க அ எத்தன பேர் இருக்குன்னு சொல்லி தெரியல. நாலேட்ஜ் இருக்கிறவங்க இல்ல கிராஃபிக் டிசைனிங் யாராச்சும் தெரிஞ்சவங்க யாரும் இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மிச்சம் நெறைய பேர் இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இஷ்யூ இல்ல. ஓகே. நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். நம்மளோட இந்த ஃப்ரீ செஷன் வழமையா நடக்கிற மாதிரி நடக்காது. அ அதிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வழக்கற்றுக்கு மாற்றமா நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா தியரி வைஸாவா பார்க்க போறதில்ல. அ கொஞ்சம் தியரி பார்ப்போம். அதோட சேர்த்து ஒரு சில டிசைன்ஸும் நம்ம கூடவே செய்து பார்ப்போம். ஓகேவா? என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா எல்லாருக்கும்? ஓகே. கொஞ்சம் இருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, கிராஃபிக் டிசைனிங்குள்ள என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். முதலாவது விஷயம், வாட் இஸ் கிராஃபிக் டிசைனிங்? அதாவது கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறமா பேசிக்ஸ் ஆஃப் கிராஃபிக் டிசைனிங். அதாவது கிராஃபிக் டிசைன்ஸுக்கு கட்டாயம் அடிப்படையா தேவைப்படக்கூடிய பேசிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 3வது விஷயம், டைப்ஸ் ஆஃப் கிராஃபிக் டிசைனிங். கிராஃபிக் டிசைன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். அதோட கடைசியா 4வது கிராஃபிக் டிசைன்ஸுக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம என்ன சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? முதலாவது வாட் இஸ் கிராஃபிக் டிசைனிங்? கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அ நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்படலனாலும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இது ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன். ஓகேவா? அதாவது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸ், இல்லன்னா அவருக்கு இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், இல்லன்னா ஒருத்தருக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு தேவைப்பாடுகளோ, ஒரு ஒரு விஷயத்த இன்னொருத்தர் கூட கன்வெர்ட் பண்றதோ, இல்ல வேற ஏதாவது இஷ்யூஸோ, ப்ராப்ளம்ஸோ இப்படியான எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அத இன்னொருத்தருக்கு ஒரு விஷுவல் மூலமா நெறைய பேருக்கு அது விஷுவல் மூலமா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயம் தான் அந்த கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. உதாரணமா நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன். நபருக்கு மட்டும் கிடையாது. ஒரு கம்பெனி நடத்துறவங்க, ஆ ஒரு கடை வச்சுக்கக்கூடியவங்க, யாரா இருந்தாலும் சரி ரெஸ்டாரண்டோ, ஹோட்டலோ, இல்லாட்டி ரோட் சைட்ல ஏதாவது கடை வச்சுக்கிறவங்க, பெர்சனலா ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இல்லாட்டி ப்ராடக்ட்ஸ வந்துட்டு ஆன்லைன்ல சேல் பண்ணக்கூடிய, இப்படி யாரா இருந்தாலும் சரி, அப்படியே அவங்களுடைய ப்ராடக்ட்ஸையோ, இல்ல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அவங்கள்ட்ட சைட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல், ஏதோ ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு அது சரியான ஒரு ஒரு அட்ராக்டிவான ஒரு முறையில கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது தான் அந்த கிராஃபிக் டிசைனோட முழுக்க முழுமையான வேலையா இருக்கும். அது என்ன டைப்பா கூட இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது பேசிக்ஸ் ஆஃப் கிராஃபிக் டிசைனிங். இந்த பேசிக்ஸ் ஆஃப் கிராஃபிக் டிசைனிங்ல ஒரு சில நிறைய விஷயங்கள் வருது. அதுல நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் நம்ம இந்த இடத்துல பார்த்துக்குவோம். முதலாவது வந்துட்டு லே அவுட் அண்ட் காம்போசிஷன். லே அவுட் கா லே லே அவுட் அண்ட் காம்போசிஷன்ங்கிறதுல ஆ இத எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இந்த லே அவுட் அண்ட் காம்போசிஷன்ங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த லே அவுட் அண்ட் காம்போசிஷன் வந்துட்டு சரியான முறையில அந்த டிசைன்ல இல்ல அப்படின்னு சொன்னா, அவுட்புட் வந்துட்டு ரொம்ப மோசமானதா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அந்த வகையில இந்த இத அ ஒரு டெக்ஸ்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு இமேஜா இருக்கலாம், இல்லன்னா ஒரு கலர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் எதுவா இருந்தாலும் அந்த டிசைன்ல நம்ம எந்த மாதிரி அ அந்த அத பிளேஸ் பண்றோம், அலைன்மென்ட் பண்றோம், இல்ல எந்த இடத்துல எத வைக்கிறோம், எப்படியான கலர்ஸ் நாம சூஸ் பண்றோம் அந்த டிசைன் இல்ல அ இந்த
ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாலேயோ இந்த கலர்ஸுக்கு பிறகு இந்த மாதிரி டிசைன்ஸோ எதுக்கு பிறகு எது வரணும் எந்த ஃபார்மட்டில் வரணும் அப்படிங்கிற ஒரு டோட்டலான டிசைன்ஸ் ஒரு பெர்ஃபெக்ட் கான்செப்டாக கொண்டு வரக்கூடியது அந்த லே அவுட் அண்ட் கம்போசிஷன். ஓகே, பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துவார். அடுத்தது ரெண்டாவது வந்துட்டு டைப்போகிராஃபி. இந்த டைப்போகிராஃபி அப்படிங்கிறது சொல்ல போனேன் அப்படின்னு சொன்னால் டோட்டலி வந்துட்டு ஃபாண்ட் நம்ம எந்த மாதிரியான ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும், அந்த ஃபண்டோட சைஸஸ் எப்படி இருக்கணும், எப்படி அலைன் பண்ணணும், இப்படியான விஷயங்கள் தான் வரும். உதாரணத்துக்கு ஒரு ஹை ப்ரொஃபஷனல் ஒரு லக்ஸரியான ஒரு நம்ம டிசைன் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாடர்ன் ஸ்டைலிஷ் ஃபண்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த அந்த லக்ஸரியான ஒரு டிசைனுக்கு ஒரு ஃபீலே வராது. அதாவது அதே மாதிரி கார்ட்டூனுக்கு ஒரு டிசைன் பண்ண போறோம்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் நம்ம வந்து அந்த லக்ஸரியான போஸ்டருக்கு நம்ம டிசைனுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ எந்தெந்த போஸ்டருக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸுக்கு அந்த எப்படி நம்ம அந்த ஃபோன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்துட்டு கலர் தியரி. இந்த கலர் தியரியில் தான் நிறைய பேருக்கு மிச்சம் ஒரு கஷ்டமான சூழல் வரும். எவ்வளோ பெரிய படித்தவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சிலரை சொல்கிறேன், எல்லாருமே இல்லை. எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் சம்டைம் அவங்களுக்கு அந்த கலர் தியரி இஷ்யூ கட்டாயமாக வரக்கூடியதாக இருக்கும். காரணம் என்ன சொன்னால் அது காமனாக பேசிக் எல்லாருக்கும் வரக்கூடியது. சரியான ஒரு கைட்லைன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கலர் தியரிங்கிறது அவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர் ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இந்த கலர் தியரிங்கிறத சரியான முறையில் நம்ம அதை நம்ம சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது இந்த டிசைனுக்கு நம்ம இந்த கலர் தான் யூஸ் பண்ணலாம், இப்போ இந்த இந்த டபுள் கலர்ஸ் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். சில சில பேர் போஸ்டர் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மாதிரி அந்த கலர்ஸ் அந்த நிறைய நிறைய கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணி ஒரு மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு அது தப்புன்னே தெரியாது. இப்படி கலர்ஸ் யூஸ் பண்ணுறது இது ஒரு சரியான ஃபார்மட்டான கலர்ஸ் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தப்புன்னே தெரியாது. ஆஹ் ஏன் அப்படின்னு சொன்னா சரியான அந்த கலரை நம்ம எப்படி எப்படியான இடத்துல என்ன மாதிரியான இடத்துல அந்த கலர்ஸை யூஸ் பண்ணணுங்கிற சரியான அந்த நாலேஜ் இல்லாதன் காரணமா அந்த மாதிரி பண்றாங்க. அதை எப்படியா நம்ம சரியான கலர்ஸை யூஸ் பண்ணணுங்கிற நாலேஜை வந்துட்டு நம்ம இதில் நம்ம சரியான முறையில் கெயின் பண்ணி கொள்ளணும். ஓகேவா? இந்த இது வந்துட்டு பேசிக்காக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நான் இந்த ஃப்ரீ கிளாஸில் இந்த செஷன் ட்ரைனிங்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இது பற்றின ஃபுல் டீட்டெயிலான விஷயங்கள் நம்ம வந்துட்டு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸில் நம்ம பார்த்துக்கொள்ளும். ஓகே, அடுத்தது வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் கிராஃபிக் டிசைனிங். டைப்ஸ் ஆஃப் கிராஃபிக் டிசைனிங்கில் எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதில் நான் மோஸ்ட்லி நம்மளோட சைடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 டைப்ஸை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். முதலாவது வந்துட்டு ஐடென்டி ஒரு பிராண்டிங். சரி, முதலாவது விஷுவல் ஐடென்டி ஒரு பிராண்டிங் கிராஃபிக் டிசைன். ஓகேவா? நம்ம அதை எப்படி அது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச்சில் பார்த்துக்கொள்ளும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். விஷுவல் ஐடென்டி அண்ட் பிராண்டிங் கிராஃபிக் டிசைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கம்பெனி வந்துட்டு அந்த கிராஃபிக் டிசைனரை வந்துட்டு ஃபுல்லாக ஹையர் பண்ணிடுவாங்க. அந்த அந்த கிராஃபிக் டிசைனர் ஒர்க் வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த பிராண்டு அந்த பிராண்டுன்ட்டு தனியாக காட்டுற அளவுக்கு அந்த பிராண்டுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு டிசைனை ஃபுல்லாகவே செஞ்சு கொடுப்பாரு. அது லோகோவாக இருக்கலாம், ஃபைல் கவர் டிசைனாக இருக்கலாம், மக் டிசைனாக இருக்கலாம், பென், ஜொப்பை, விசிட்டிங் கார்டு, இப்படியான அந்த பிராண்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரே பேக்கேஜ் ஒரே இதில்
ஒரே டைம்ல அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த கலர், அந்த டிசைன் தீம் ஃபுல்லா வரக்கூடிய அளவுக்கு டிசைன் பண்ணக்கூடியது அந்த விஷுவல் ஐடென்டிட்டி, பிராண்ட் கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் கிராஃபிக் டிசைனிங். மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் கிராஃபிக் டிசைனிங்குள்ள நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய அனைத்து போஸ்டர்ஸ், பேனர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களும் வரும். நம்ம சாம்பிள் பார்த்துடலாம். ஓகே. நம்ம இதில பார்த்தாலே நமக்கு விளக்கும். நீங்க சாம்பிளுக்கு ஆ நம்ம இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆகி வாரத்துக்கு முதல்லயே ஒரு போஸ்டர் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அது கூட ஒரு மார்க்கெட்டிங், ஒரு அட்வர்டைசிங், அது அட்வர்டைசிங்குள்ள அது வரும். இப்படியான அ டிசைனிங் நம்ம சோஷியல் மீடியாவுல பார்க்கக்கூடிய முக்காவாசி டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி அட்வர்டைஸ்மென்ட்க்கு தான் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மென்ட்ஸ் இந்த மாரி விஷயங்களுக்கு தான் பண்ணுவாங்க. இந்த மாரி போஸ்டர்ஸ் செய்யக்கூடியவங்க மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங், கிராஃபிக் டிசைனிங் அந்த டைப்புக்குள்ள வரும். அடுத்தது யுஐஎன், யுஎக்ஸ் கிராஃபிக் டிசைன். யுஐஎன், யுஎக்ஸ் கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க மொபைல் ஆப்புக்கு என்ன மாரி டிசைன், நீங்க மொபைல் ஆப்புக்கு டிசைன் பண்ணுவீங்க இல்லையா? நீங்க நெறைய எக்கச்சக்கமா மொபைல் ஆப்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஆப்புக்கு வந்துட்டு இன்டர்ஃபேஸ்ன்னு இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸ். அ அத எப்படி டிசைன் பண்றாங்க? நெறைய ஆப்ஸுக்கு வந்து நெறைய விதத்துல ஒவ்வொன்றும் டிசைன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான டிசைன்ஸ பண்ணக்கூடியது தான் நான் இதில பார்த்தீங்கன்னு சொன்னா விளங்கும். எப்படி அந்த ஒவ்வொரு அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ், ஒவ்வொரு டேபுக்கும், ஒவ்வொரு அந்த ஃபீச்சர்ஸ்குள்ளயும் போக போக எப்படியான டிசைன்ஸ் வரணும், அது எப்படி ப்ரொபஷனல் என்ன மாரி அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒவ்வொரு இதுவா தனித்தனியா டிசைன் பண்ணுவாங்க. இதுதான் யுஎக்ஸ் கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு சொல்லி சொல்றது. அண்ட் லாஸ்ட்டா வந்துட்டு பேக்கேஜிங் கிராஃபிக் டிசைன். பேக்கேஜிங் கிராஃபிக் டிசைனிங் ஓவராலா வேர்ல்டு ஃபுல்லாவே ஒரு பரவிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். நம்ம இந்த பேக்கேஜிங் கிராஃபிக் டிசைனிங் வந்துட்டு நம்மள சுத்தி எங்கேயுமே இருந்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு, இப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்க சுத்தி முத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு பொருள்ல வந்து இந்த பேக்கேஜிங் டிசைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கட்டாயம் இது இருந்தே ஆகும். இப்படியான விஷயங்கள் பண்றது தான் பேக்கேஜிங் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வரப்போற கிளாஸ்ல தனித்தனியா நம்ம இந்த மாரி பேக்கேஜுக்கு டிசைன் பண்ணக்கூடிய அ இதுகளும் இருக்குது. அந்த டைம்ல இது எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கொள்ளலாம். ஏன் இது 4யும் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, மோஸ்ட்லி இங்க யூஸ் பண்ணக்கூடியது இது 4மே தான். அதனால இது 4யுமே வந்துட்டு அ இப்போதைக்கு இதில போட்டிருக்குது. இதுவும் தவிர இருக்குது. இனி போக போக எக்ஸ்ட்ரா நாலேட்ஜ்க்காக நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல இத எப்படி பண்ணணும், என்ன மாரிங்கிற விஷயங்களையும் நம்ம ஓவராலா பார்த்துக்குவோம். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றோம், இந்த கிராஃபிக் டிசைனுக்கு அப்படிங்கிறதுல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு Photoshop நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது Illustrator, InDesign, Canva. ஓகேவா? இதுல அ ச கிராஃபிக் டிசைன்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்ல வந்துட்டு நெறைய டூல்ஸ் சொல்லுவாங்க. நெறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆ எக்கச்சக்க சாஃப்ட்வேர் இருக்கு. அதுல ஒவ்வொருத்தருக்கும் மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் பெர்சனல் ஒப்பீனியன்ஸுக்கு ஏத்த மாரி அந்த சாஃப்ட்வேர்ஸ் ஒவ்வொன்றும் அ டிஃபரெண்ட் ஆகும். அதே வகையில நம்ம ஏன் இந்த சாஃப்ட்வேர்ஸ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மோஸ்ட்லி கூடுதலா நிறைய இது ஒரு ஒரு 100ல ஒரு 85% வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அத மோஸ்ட்லி ஒரு சில கம்பெனிஸுக்கு போறோம்னு சொன்னா, ஆ சில உ அந்த கம்பெனிஸுக்குன்னு சொல்லி இந்த சாஃப்ட்வேர் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. நம்மள இங்கல்ல இந்த வந்துட்டு CorelDRAW எட் ஆகணும். நான் எட் பண்ண படல. சாரி. எட் பண்ணிக்குவோம். ஆ CorelDRAW மோஸ்ட்லி வந்துட்டு இங்க நம்ம ஸ்ரீலங்கால நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. Illustrator, Photoshop, InDesignலாம் யூஸ் பண்றாங்க. பட் மோஸ்ட்லி CorelDRAW யூஸ் பண்றாங்க. ஆனா, ஆ ஸ்ரீலங்கா தாண்டி மத்த கண்ட்ரில வந்துட்டு CorelDRAWவோட விட, ஆ இன்னும்
யூஸ் பண்ணக்கூடியது இந்த அடோபோட பேக்கேஜ், அடோப் ப்ராடக்ட்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. டிசைனிங் ஒர்க்கில் அது வெக்டராக இருக்கலாம், ராஸ்டராக இருக்கலாம், விஷயங்களை யூஸ் பண்ணுறாங்க. இதில் முதலாவது ஃபோட்டோஷாப் நம்ம எடுத்துக்கொள்ளும். ஃபோட்டோஷாப் வந்துட்டு என்ன டிசைன்ஸுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ராஸ்டர் பேஸ்ட் சாஃப்ட்வேர். ராஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இமேஜஸ் எடிட் பண்ணக்கூடிய அந்த அந்த இமேஜஸ் சம்பந்தமான அனைத்து வகையான டிசைன்ஸை வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் மேக் பண்ண இயலும். இது வந்து ராஸ்டர் பேஸ்டு சாஃப்ட்வேருங்கிறதுனால இமேஜஸ் பேஸ்டு இமேஜஸ் எப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு பேனர்ஸ் நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்க, இல்லை கலர் கரெக்ஷன் பண்ணுறீங்க, இல்லை வேறு க்ரியேட்டிவாக அந்த மேனுப்புலேஷன் ஃபோட்டோ எடிட்டிங் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறேன். பேனர்ஸ், நம்மளோட சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க டிசைன் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே பண்ணுறதுக்குரிய சான்சஸ் கூட. அதே நேரம் இதே அடுத்து இலஸ்ட்ரேட்டர் வருது. இந்த இலஸ்ட்ரேட்டர் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் ஃபோட்டோஷாப்புக்கு. ஃபோட்டோஷாப் மாஸ்டர், அதாவது இலஸ்ட்ரேட்டர் வந்துட்டு வெக்டர். வெக்டர்னு சொல்லாமே நல்ல லைன்ஸ், அதாவது ஷேப்ஸ் மூலமா உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர். அக்யூரேட்டான டிசைன்ஸ், மோஸ்ட்லி பிரிண்ட் பண்ணுறதுக்கு நிறைய அந்த சின்ன சின்ன மைன்யூட்டான டிசைன்ஸையும் வந்துட்டு அக்யூரேட்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இலஸ்ட்ரேட்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர். ஓகேவா? அதே கொரல் ரோவுக்கு இன்னும் அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இலிஸ்டரில் நிறைய எக்கச்சக்க விஷயம்ஸ் இருக்குது. ஃபோட்டோஷாப்பில் பண்ணக்கூடிய சில விஷயங்களும் இலஸ்ட்ரேட்டரில் பண்ண முடியும். ஓகேவா? அது பெர்ஃபெக்டான அந்த டிசைன் பண்ணக்கூடிய அந்த ஐடியாஸ் மூலமாக இலஸ்ட்ரேட்டரை யூஸ் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 75-80% ஒர்க்கை நம்ம இலஸ்ட்ரேட்டர்லையும் பண்ண முடியும். அதே சமயத்தில் நம்ம இலஸ்ட்ரேட்டர் ஒர்க்கை நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அது அவ்வளோ கிளாரிட்டியான அவுட்புட் நமக்கு கிடைக்காது. அதில் ஒர்க் ப்ராசஸிங் வந்துட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதாவது எதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்துட்டு ராஸ்டர் பேஸ்ட் சாஃப்ட்வேர். அதனால் அது வந்துட்டு பிக்சல்ஸ் வைஸாக ரொம்ப கிளாரிட்டியோட இந்த நம்ம வச்சு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதில் ஃபோட்டோஷாப்பில் வந்து நான் ஒரு 3000 into 3000 பிக்சலில் ஒரு 300 ரெசுலேஷன் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன்டா, அதே ரெசுலேஷனை நான் இலஸ்ட்ரேட்டரில் வச்சு ஒர்க் பண்ணணும்னு சொன்னாலும், இலஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ண அந்த ப்ரொஜெக்டரை அந்த கிளாரிட்டியை விட ஃபோட்டோஷாப்போட கிளாரிட்டி வந்துட்டு ட்ராப் ஆகும். ஓகேவா? ஈக்குவல் நம்ம பண்ண முடியாது. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நம்மளோட சோஷியல் மீடியா இப்போ இலஸ்ட்ரேட்டர் குவாலிட்டி நம்ம ஃபோட்டோஷாப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் சொன்னால், அதில் ப்ரொஜெக்ட் ஒர்க் வந்துட்டு அதில் சைஸ் வந்துட்டு கூட இருக்கும். அது சாஃப்ட்வேர் வந்துட்டு அவ்வளோ லோட் ஆகக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அதுக்கு எது செட் ஆகுமோ நம்ம அதைத்தான் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக நான் இதை சொல்லிக்கிறேன். ஓகேவா? ராஸ்டர் பேஸ் சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப். ராஸ்டர்னு சொன்னால் இமேஜஸ் வைஸாக நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லஸ்ட்ரேட்டர் வந்துட்டு வெக்டர் பேஸ் சாஃப்ட்வேர், ஃபுல்லாக லைன்ஸ், நல்ல கிளாரிட்டியான கிளாரிட்டியான சின்ன சின்ன மைன்யூட்டான ஒர்க்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே நம்ம இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? அதே அடாபுடைய ஒரு பிராண்ட் தான் இன்டிசைன். இந்த இன்டிசைன் வந்துட்டு எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், புக் பப்ளிஷிங்கையும் யூஸ் பண்ணுவாங்க. புக் பப்ளிஷிங் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது. அதோட நேம் வந்துட்டு ஐ கேன் ஏதோ மறந்துட்டேன் அது என்னன்னு சொல்லி. அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இது. ஓகேவா? இதில் வந்துட்டு ஃபுல்லாகவுமே இந்த நீங்கள் இங்கே கையில் வச்சுக்கக்கூடிய புக்ஸாக இருக்கலாம், நிறைய ஏதோ ஒரு வகை கம்பெனி ப்ரொஃபைல் இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் மல்டிபிள் பேஜஸ் வரக்கூடிய ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வைஸாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு புக்காக இருக்கலாம், ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கலாம், புக் லீஃப்லெட் இந்த மாதிரி விஷயங்கள் எக்கச்சக்கமாக இன்டிசைனில் பண்ணுறது பக்கா கிளாரிட்டியான ஒரு அவுட்புட்டையும் நிறைய கஸ்டமைஸ் ஆப்ஷன் நம்ம பிரிண்டிங் வைஸ் ஏற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த இன்டிசைன் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்துட்டு கென்வா அப்படிங்கிறது வந்துட்டு இது சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியாது. உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறதுக்கான இதை போட்டிருக்கிறேன். ஓகேவா? இது வந்துட்டு இப்போ சாஃப்ட்வேர்ஸ் வைஸாக நம்ம சாஃப்ட்வேர் இப்போ டெஸ்க்டாப் அவைலபிள் இருக்கு. ஓகேவா? இந்த கேன்வா அப்படிங்கிறது
அவ்வளோ அ இது எப்படி இந்த Photoshop, Illustrator, InDesign இந்த மாரியானதுக்கு ஈக்குவலன்ட்டா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனா, ஈக்குவல் ஆகுறதுக்கு ஏத்த மாதிரியான வேலைகள நம்ம செஞ்சு கொள்ளையில அது ப்ரொஃபஷனலா இருந்தா மட்டும். அதுக்கு நம்ம பிரீமியம் வெர்ஷன்ஸ் இருந்தா, அ அது ஈக்குவலா இல்லன்னு சொன்னாலும், ஒரு சில வேலைகள சரியான முறையில நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா, அந்த Canva யூஸ் பண்ணி நெறைய டிசைன்ஸ் பட் இது வந்துட்டு இந்த பிகினர்ஸுக்கு வந்துட்டு அ பெரிய ஒரு லேசா சிம்பிளா நம்ம இந்த டிசைன்ஸ பண்ணக்கூடிய வகையில இந்த Canva வந்துட்டு பண்ணிருப்பாங்க. கூடுதலா நெறைய பேரு வெப் ப்ரௌசர்ல யூஸ் பண்ணுவீங்க. இது நான் நெனைக்கிறேன் இது அப்ளிகேஷனாவும் மிதிக்குதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. பை த வே எனிவே இவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம இந்த நம்முடைய இந்த கிராஃபிக் டிசைனிங் இந்த கோர்ஸ் ஃபுல்லாவுமே நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸா நம்ம போவோம். ஓகேவா? இந்த இதுவரைக்கும் நான் சொன்னதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸு எதுவும் இஷ்யூ அது இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க எதுவும் கேட்கணும்னு சொன்னா, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம இந்த இதுகள் முடியிற டைம்ல நான் அந்த விஷயத்த என்னன்னு போட்டீங்க சொன்னா, அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன தருவேன். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இவ்வளோ வகையும் நம்ம ஃபுல்லாமே பார்த்துட்டோம். இவ்வளோதான் நம்ம பேசிக்கா பார்க்க வேண்டிய தியரி. ஓகே. இத தாண்டியும் நெறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு அளவுக்கு போக வேண்டிய அளவு இல்ல. உங்களுக்கு அ ஏன் ஏன் அத சொல்றேன்னு சொன்னா, ஃபுல்லாவுமே நான் தியரிய எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அ அது எப்படி பேசிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். சரியா அது புரிய மாட்டேங்குது. ஒரு விஷயத்த அந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க கத்துக்க வந்திருக்கீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத விஷுவலா நீங்க செய்து பார்க்குற டைம்ல தான் உங்களுக்கு, ஓ! இதான் கிராஃபிக் டிசைனா அப்படிங்கிறது உங்களுக்கு சரியா புரியும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்ன்னு சொன்னா, ஒரு பேசிக்கா ஒரு டிசைன நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சிம்பிளா நார்மலா உங்களுக்கு காட்டுறேன். டீப்பா இல்ல. மேலோட்டமா நான் உங்களுக்கு அந்த டிசைன் எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் காமிச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப அ இதுல நான் வந்திருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டோட பேரு உங்களுக்கு மோஸ்ட்லி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன காரணத்துக்காக நான் அந்த வெப்சைட்ட நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இது மட்டும் இல்ல. நம்ம இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லல. நெறைய எக்கச்சக்க வெப்சைட்ஸ் இருக்குது. நம்ம கிராஃபிக் டிசைனிங் அப்படிங்கிறது இந்த சாஃப்ட்வேர்ஸ யூஸ் பண்ணி மட்டும் நான் ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட முடியாது. ஏன் காரணம்னு சொன்னா, இப்ப சாஃப்ட்வேர்ஸ மட்டும் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போறோம்னு சொன்னா, அது ஒரு ஒரு அந்த குறிப்பிட்ட டைம்ல முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட்லி சாத்தியம் இல்லாதது. பெரும்பாலும் ஒரு அந்த சாஃப்ட்வேர மட்டுமே வச்சு நம்ம ஒர்க் பண்ண முடியாது. எனக்கு ஒரு எலிமெண்ட்ஸா இருக்கட்டும், இமேஜஸா இருக்கட்டும், என்னென்ன தேவை டீட்டெயில்ஸ் நம்ம ப்ரௌசிங் செஞ்சு தான் நம்ம அத எடுத்துக்கொள்ள இயலும். ஓகேவா? அந்த வகையில நீங்க நெறைய இத இப்போ ஒரு Googleல ஒரு இமேஜ நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாதாரணமா ஒரு இமேஜ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இப்ப Googleக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி நீங்க சர்ச் பண்றீங்க. இப்ப எனக்கு ஒரு பேப்பர் டெக்ஸ்சர் தேவையா? அ இதுல இமேஜ் சைஸ்ல போறேன். இமேஜஸ் செக்ஷன்ல போயிட்டு, இப்ப நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு டிசைனிங் பண்றதுக்கு நான் ஒரு இமேஜ் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மோஸ்ட்லி இப்படி இந்த ப்ராசஸ்ல நான் ரைட் கிளிக் பண்ணி, இந்த இமேஜ இப்படி சூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியோ, இல்ல இப்படி ரைட் கிளிக் பண்ணியோ சூஸ் பண்ணி டெவலப் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு இதுல நம்ம எடுக்கக்கூடிய டைரக்ட்டா நம்ம Googleல சர்ச் பண்ணி இருக்கக்கூடிய எந்த ஒரு இமேஜஸும் ஹை குவாலிட்டில நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்மளால சொல்லிக்க முடியாது. ஓகேவா? அந்த வகையில சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. நான் ஒரு சில விஷயங்கள இங்க சொல்றேன். அ நம்ம ஒரு விஷயத்த நான் சர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு சொன்னா, இந்த செக்ஷன்ல மேல பாருங்க. ஆல் இமேஜஸ், வீடியோஸ், புக், நியூஸ் இந்த மாரி இருக்கும். அதுலயா சைட்ல டூல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டூல்ஸ கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இங்க சைஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே. இந்த இடத்துல சைஸ்ல போயிட்டு நீங்க லார்ஜ் குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இங்க வரக்கூடிய எல்லா இமேஜஸ் வந்துட்டு ஹை ரெசல்யூஷன்ல தான் இருக்கும். ஓகே.
அது உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா? அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட்டு நான் இத இமேஜ சூஸ் பண்றேன்னு சொன்னா, இந்த இமேஜ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பிளர் அடிக்கும். அதுக்கு பிறகு கிளாரிட்டியா மாறும். அந்த பிளர்ரா இருந்து கிளாரிட்டியா மாறுற வரைக்கும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இமேஜ நம்ம டவுன்லோட் பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம டவுன்லோட் பண்ணி கொள்ளணும். ஓகே. இந்த மாரி விஷயங்கள் பண்றதும் கிராஃபிக் டிசைனிங்குள்ள தான் வரும். அதையும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபுல்லாமே புரிஞ்சுக்கணும். ஓகே. இதெல்லாம் சேர்த்து ஓவராலா பண்றது தான் கிராஃபிக் டிசைன். தனியா நம்ம அது மட்டும் ஒரு பண்றதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஓகே. இத ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிசைன் ஒண்ணு பண்ண போறோம்ன்னு சொன்னா, ஓவராலா நம்ம பண்ணக்கூடிய ரிசர்ச், ப்ரௌசிங் எல்லாமே இந்த பண்ணக்கூடிய இந்த அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த கிராஃபிக் டிசைனிங்குள்ள ஒரு போஸ்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த போஸ்டர் சூஸ் நம்ம பண்றது அப்படிங்கிறத நம்ம பேசிக்க இப்போதைக்கு செஞ்சு பார்ப்போம். இது ஏற்கனவே செஞ்சுக்கிறாங்க. இந்த போஸ்டரை நம்ம எப்படி சாதாரணமா எடிட் பண்ணலாம். ஏன் அப்படி நான் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, இது செஞ்சு காட்டினா தான், ஓ! இந்த மாரி விஷயங்கள் இதில செய்ய இயலுமா? அப்ப நம்மளாலயும் செய்ய இயலுங்கிற ஒரு 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 கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு வரும். அப்படியே. அதனால நான் இத இப்போதைக்கு இந்த இமேஜ சேவ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட்டு இந்த டிசைன நான் மேக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால பாருங்க. இதுல பேக்ரவுண்ட்ல வந்துட்டு ஒரு ஒரு இது என்னது ஒரு பேப்பர் அது கசங்குன மாரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கு. அப்ப நம்ம ஏற்கனவே சர்ச் மாரி அதுக்கேத்த மாரி ஒரு பேப்பர் டெக்ஸ்சர நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஓகே ஃபர்ஸ்ட். ம். ஓகே. இந்த பேப்பர் டெக்ஸ்சர் ஓகேவா இருக்கும். இத சூஸ் பண்ணிக்கிறேன். டன். நெக்ஸ்ட் வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த மெயின் சப்ஜெக்ட் இந்த சமோசா வித் பிளேட். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க பண்ணலாம். என்ன அப்படின்னு சொன்னா, நான் இங்க வந்துட்டேன். எனக்கு இப்ப இந்த சமோசா வித் பிளேட்டுங்கிறது பிஎன்ஜி ஃபார்மேட்ல எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, இப்ப நான் டூல்ஸ்ல வந்துட்டு சைஸ்ல லார்ஜ் குடுத்துட்டேன். இப்ப வந்திருக்கிற எல்லாமே மோஸ்ட்லி கூடுதலான எல்லாமே வந்துட்டு ஜேபெக்ல தான் இருக்கும். அதாவது பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணாத ஒரு இமேஜ் ஃபைலா ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜ் ஃபைலா இருக்கும். இத நான் டைரக்ட்டா எப்படி டவுன்லோட் பண்றதையே பிஎன்ஜி ஃபார்மேட் டெவலப் பண்ணிக்கலாம். கலர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கலர்ல போயிட்டு டிரான்ஸ்பரன்ட் அப்படின்னு சொல்லி குடுங்க. ஓகே. இப்ப இங்க வரக்கூடிய இருக்கும். இல்ல நமக்கு என்ன image வந்து சூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இமேஜ எடுத்துக்கொள்வோம். ஓகே. ம். பிளர் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கிளாரிட்டியா மாறல. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இது பிளர் ஆயிக்கிறப்போ இது ஒயிட்டா இருந்துச்சு. பிளர் ஆயி முடிஞ்சது பிறகுனா, இது கிளாரிட்டி ஆனதுக்கு பின்னால இந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டுக்குரிய பக்ஸ் வந்துட்டு. இத நம்ம சரியா ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதும், எப்படி நம்ம அந்த இப்ப சம்டைம் விஷயம் சரியா தெளிவா தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது பிளர் ஆறதுக்கு முன்னாலே டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு பின்னால அது எப்படி இருக்கும்னு சொன்னா, அது கிளாரிட்டியே இல்லாத ஒரு மங்கின இமேஜ் மாரி இருக்கிறதுனால, அத யூஸ் பண்ணிக்கலாம் முடியும். இந்த மாதிரி டிப்ஸு, ட்ரிக்ஸு ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சு, அத நுணுக்கங்களோட செய்றது கூட இந்த கிராஃபிக் டிசைனிங்கு மிச்சம் நமக்கு இம்பார்ட்டான விஷயம். நம்ம சும்மா எடுத்தோம், தூக்கி போட்டோம், அப்படி செஞ்சோங்கிறது விஷயமே இல்ல. நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த இத மாரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. நம்ம போக போக அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம அத எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. இதில சர்வ் இமேஜ் குடுத்துக்கொள்றேன். பிஎன்ஜி சர்வ் பண்ணிக்கிறேன். ஓகே. எனக்கு நெக்ஸ்ட் தேவைப்படக்கூடியது பெரும்பாலும் ஆ ஓகே. இதில இருக்கக்கூடிய ஃபாண்ட் இதே ஃபாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. விரும்பினா நீங்க அதே ஃபாண்ட்ட நீங்க யூஸ் பண்ணி ஆ செய்றதா இருந்தாலும் செய்யலாம். நாட் இஷ்யூ. ஓகே. இப்ப நம்ம பேசிக்கா Photoshopல போயிருவோம். Photoshop அ தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. நெறைய பேருக்கு இதான் Photoshop சாஃப்ட்வேர் வியூ தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. இதில நான் ஒரு டாக்குமெண்ட்ட கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய இந்த
ஃபோட்டோஷாப்ல எப்படின்னு சொன்னா, இப்ப வந்த உடனே இது இதான் ஃபைல் மெனு. இதில போங்க. இதில நியூ டாக்குமெண்ட். இது நியூ கிளிக் பண்ணுங்க. இப்படி கிரியேட் பண்ணுங்க. இப்படி இப்படின்லாம் டைரக்ட்டா நான் நீங்க சொல்லணுங்கிற நோக்கத்திலேயே வரல. ஏன் காரணம் அப்படின்னு சொன்னா, பேசிக் போக போக உங்களுக்கு நீங்களாவே தெரிஞ்சுக்குவீங்க. எது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்க டார்கெட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அந்த வகையில ஆ இனி போக போக உங்களுக்கு இது ஒவ்வொரு டூல்ஸா நான் பண்ண போறதில்ல. இனி வரக்கூடிய கிளாஸ்ல ஒவ்வொரு டூல்ஸா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. அந்த டூல்ஸ வச்சு எப்படி வொர்க் பண்ணலாம், சரியான முறைக்கு நீங்க பண்ணக்கூடிய வொர்க்லயே நீங்க அந்த டூல்ஸ் என்ன வொர்க் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிளாஸ உங்களுடைய கோர்ஸ் ஃபுல்லாவுமே ஒரு ப்ரொஃபஷனலா ஓகே. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கங்க. நான் எடுத்திக்கிறது வந்துட்டு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறது ஸ்கேர் டாக்குமெண்ட். இதில வந்திக்கிறது கொஞ்சம் லென்த்தான ஒரு வெர்ட் ஒரு வெர்டிகல்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். நான் இத கொஞ்சம் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. எனக்கு இது சைஸ் ஓகேவா இருக்குன்னு சொல்லி தோணுது. ஓகே. அப்படி காணலன்னு சொன்னாலும் நாட் இஷ்யூ. டன். இதுக்குரிய லேயர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ நம்ம கொண்டு வந்து போட்டுக்குவோம். வீடியோல ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? கொஞ்சம் அத சொல்லுங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதான்னு சொல்லுங்க. Oh, sir. ஓகே. டன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டவுன்லோட் பண்ண அந்த பேப்பர் கிளிக் போட்டுக்கிறேன். அதுக்கு பிறகு இதில இருக்கக்கூடிய அந்த பேப்பர் டெக்ஸ்சர் உடைய கலர். அந்த கலர சரியா எடுத்துக்கும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஓகே. டன். அடுத்தது வந்து இந்த இடத்துல நம்மளுடைய சமோசா பிளேட் டவுன்லோட் பண்ணது. ஓகே. இதுக்கு முதல் ஒரு விஷயம் இருக்கு. இந்த சமோசா பிளேட்டுக்குள்ள வந்து 2 பிளாக் பாக்ஸ் வந்துட்டு மேலேயும் கீழேயும் போட்டிருக்கிறாங்க. அத நம்ம சரியா எடுத்து போட்டுக்குவோம். நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆ சம்டைம் நான் இதில இருந்து கூட சில இதுகளை கேட்டுக்கொள்வேன். ஓகே.
இதில் கலர் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்தால் ஓகே இருக்குங்கண்ணா. ஓகே டன். நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம சமோசா பிளேட் எடுத்து போட்டுடலாம். இந்த இடத்துல பாருங்க, நம்ம பிஎன்ஜி எலிமெண்ட் டவுன்லோட் பண்ணியிருந்தோம். பட் இது வந்துட்டு ஆக்சுவல் பிஎன்ஜியாக வரல. இதில் வாட்டர் மார்க்ஸ் இருக்குது. ஓகே, வாட்டர் மார்க்ஸ் எப்படி நம்ம அதை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதை பார்த்துக்குவோம். இந்த இடத்துல ஒரு இமேஜ் நமக்கு தேவைப்படுது, அது யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இங்கே போட்டிருப்பாங்க. பட் இது ஆக்சுவலாக பிஎன்ஜி டவுன்லோட் ஆகும். இப்போ நமக்கு வந்த மாதிரி அதே இஷ்யூ வாட்டர் மார்க் சம்டைம் இதுக்கு வரலாம். சம்டைம் இன்னொரு இஷ்யூ வரலாம். இங்கே ரெசுலேஷன் ஹையாக காட்டினாலும் கூட நம்ம டவுன்லோட் பண்ணுற டைமில் அது வந்துட்டு ரெசுலேஷன் கம்மியாக வரும். இதுக்கு காரணம் வந்துட்டு இப்படி டைரெக்டாக ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் டைரெக்டாக கிளாரிட்டியாக வாட்டர் மார்க்ஸ் இல்லாமல் நமக்கு டவுன்லோட் ஆகும். ஒரு சிலது வந்துட்டு இப்படி கிளாரிட்டியாக டவுன்லோட் ஆகுமே தவிர வாட்டர் மார்க்ஸ் இருக்கும். இன்னும் சிலது வந்துட்டு டவுன்லோட் ஆகிறது கிளாரிட்டி இருக்காது, ஆனால் பட் வாட்டர் மார்க் இருக்காது. அதுக்கு நம்ம என்ன டேரெக்டாக இப்போ இது பிஎன்ஜி ட்ரீ அப்படிங்கிற வெப்சைட், இமேஜ் மேலே ஜஸ்ட் ஒன் கிளிக் ஒன்று பண்ணுங்கள். இங்கே போனீங்கன்னு சொன்னால் நம்ம சூஸ் பண்ணது இங்கே இங்கே பாருங்க. இதில் இது ஓகே, இது டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு ஓகே, இங்கே வந்துட்டோம் இல்லையா? வெப்சைட்டில் வந்துட்டு நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் இது பேமெண்ட் கிடையாது, ஒரு இமெயில் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுறது தான். இதில் டவுன்லோட் பிஎன்ஜி கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுறேன். எங்கேயாவது எனக்கு கொஞ்ச நேரத்தில் டவுன்லோட் ஆகிடும். இங்கே டவுன்லோட் ஆகிட்டு கதைக்கிற வயசில் வந்துட்டு எதுவும் இஷ்யூஸ் இருக்குதா? கிளியராக கேட்குதா? என் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? Oh, ஸ்க்ரீன் yes, ஷேர் sir. ஆகுது, வாய்ஸ் Share கிளியர்னு ஆகுது. சொன்னால் Okay, voice ஓகே. clear, sir. இல்லை செலக்ட் ஓகே ஓகே தேங்க்யூ. சில பேர் கிளியர் இல்லை, ஷேர் ஆகலைன்னு சொல்கிறாங்க. நெட்வொர்க் இஷ்யூ இருக்கலாம், செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இங்கே வந்துட்டு இமேஜ் வந்துட்டு எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு, இப்போ நான் டவுன்லோட் பண்ண இமேஜை கொண்டு வந்து நான் இங்கே போகிறேன். இது எனக்கு தேவையில்லை, நான் delete பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. எனக்கு நம்ம எடுத்துகிற மாதிரி தேவைப்பட்ட மாதிரி ஒரு இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். டன். டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஷேடோ மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குது இல்லையா? இது பார்க்குறதுக்கு ரியல் மாதிரி பிளேட் தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. இதை நம்ம எப்படி அதை அச்சீவ் பண்ணலாம்? கொஞ்சம் பெருசாக்குவோம், இன்னும் கொஞ்சம். ஓகே, அப்படிடா. இதில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன், அதில் ட்ராப் ஷேடோ, இதில் டார்க் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். டிஸ்டன்ஸ் 90 டிகிரி கொஞ்சம் கீழே, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறேன். ஓகே, பர்ஃபெக்ட். நமக்கு அந்த பிளேட்டு வச்ச மாதிரி இல்லை கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்னால் ஏழுண்டா கொஞ்சம் நாம் கொஞ்சம் இப்படி நிமித்தி இப்படி வைப்போம். ஓகே, டன். நெக்ஸ்ட்டு
இதில் டெலிஷியஸ் ஹாட் அண்ட் கிறிஸ்பி சமோசா. நம்ம லோகோவுக்கு சாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒன்று நம்ம அதிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம் கூகுளில். சாம்பிள் லோகோ பிஎன்ஜி. ஓகே, இதை எடுப்போம். ஓகே, இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறது. பட் இந்த இடத்துல இந்த கலர்ஃபுல் நமக்கு தேவையில்லை. ஏன் காரணம் சொன்னால் சம்மந்தம் இல்லாத ஒரு கலரில் இருக்கிறதுனால இதை நான் Black அண்ட் ஒயிட்டுக்கு மாற்றிக்கொள்கிறேன். கொஞ்சம் லெவல்ஸ் கொஞ்சம் விசிபிள் ஆகட்டும். ஓகே, நம்மளால் நிறைய மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு சும்மா பண்ணி காட்டுறேன். ஓகே, டன். அதில் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு வளைய மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறாங்க. அதையே நாம் செய்துப்போம். ஓகே, கண்ட்ரோல் ஜே. நான் இதில் டூப்ளிகேட் எடுத்திருந்தேன். இந்த லேயர் நல்லா பாருங்கள். இந்த இடத்துல இந்த லேயர் எனக்கு இன்னொரு லேயர் எடுக்கிறேன்னு சொன்னால் Ctrl+J. ஓகே, அதே இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். ரெண்டுத்துக்கும் ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு அதே ஃபீலிங்கே ஆச்சு. ஒயிட் அதே மாதிரி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா? இதையும் நான் லிங்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, வேறு என்ன எலிமெண்ட்ஸ் இதில் எட் பண்ண வேண்டியிருக்குது. 2 ஏரோ எட் பண்ணணும். இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று எட் பண்ணணும். ம், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஏரோ யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஷேர் ஆகுது தானே? அது அப்படி மற்றவங்களுக்கு ஆகுதுன்னு சொல்லி சொன்னால்
அவங்களோட நெட்வொர்க்கை செக் பண்ணிக்கொள்ளுங்க. நமக்கு இந்த ஏரோ வந்துட்டு பிளாக்ல வேணும். ஓகே, சாரி, ஒயிட்ல வேணும். ஆனால் அந்த ஏரோ வந்துட்டு பிளாக்ல இருக்கு. அதனால் இதை நான் பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்க்கிறேன். சாரி, பிளெண்டிங் ஆப்ஷனில் கலர் ஓவர்லே ஒயிட். இப்போ எனக்கு இது ஒயிட் ஆயிட்டு. ஓகே, டன். இதை கொஞ்சம் இன்னும் இப்படி மாறி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் ஏற்கனவே ராஸ்டருக்கும் வெக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதை கொஞ்சம் நல்லா பாருங்க. நான் கொஞ்சம் போனதுக்கு பின்னால் இந்த இடத்துல குவாலிட்டி ட்ராப் ஆகுது இல்லையா? இந்த குவாலிட்டி ட்ராப் வந்துட்டு இல்லஸ்ட்ரேட்டரில் ஆகாது. நீங்கள் இது வந்துட்டு நான் ஒரு இமேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ணி போட்டது தான். பட் இருந்தும் இமேஜ் டெவலப் பண்ணலைன்னாலும் ஒரு ஒரு ஷேப்பை நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட, உதாரணத்துக்கு நான் இதில் பென் டூலில் இப்படி ஒரு ஷேப்பை நான் கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இதை நோ ஃபில் ஸ்டோக் வந்துட்டு ஒயிட் ஒரு 11 வைக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு ஒரு ஓகே. இதில் நீங்கள் நல்லா ஜூம் இன் போனீங்கன்னாலும் பாருங்கள், இது நான் ஃபோட்டோஷாப்லேயே கிரியேட் பண்ண ஒரு ஒரு ஷேப், ஒரு லைன் வச்சுக்கொள்ளுங்களேன். இதே வந்துட்டு ஷேப்பில் தான் இருக்குது. பட் ராஸ்டருக்கு இன்னும் மாறலை. பட் ஃபோட்டோஷாப்லேயே ஒரு ஷேப் ஆப்ஷன், அதாவது ஒரு ஷேப்புக்குன்னு சொல்லி ஒரு தனி லேயரை கிரியேட் ஆகும். ஓகேவா? அது நீங்கள் கிளாஸில் வரக்குள்ள இன்னும் போக போக நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. இது பாருங்க, இது நல்ல குவாலிட்டி ட்ராப் ஆகுது. ஆனால் இது நான் ஃபோட்டோஷாப்லேயே பண்ணது. இது வந்து டெவலப் பண்ணி போட்ட இமேஜ். ஓகே. ஓகே. இது ஃபோட்டோஷாப்பில் பண்ணது. இது நான் டெவலப் பண்ணி போட்ட இமேஜ். 2க்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். பட் இது குவாலிட்டி மாதிரி இருக்கு. சில டைமில் வந்துட்டு இப்படி ஜூமிங் போக்குள்ள நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டி வேணும், நீங்கள் பண்ணதுக்கு பின்னால் எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது நீங்கள் குவாலிட்டி ட்ராப் ஆகுங்கிற இஷ்யூ வந்து கட்டாயம் ஃபோட்டோஷாப்பில் இருக்கும். அதனால தான் இது ராஸ்டர் பேஸ்ட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெசல்யூஷன் வந்துட்டு அது நம்ம ரெசல்யூஷன் மேக்ஸிமம் எவ்வளோ கூட வச்சு செய்கிறோமோ அதுக்கு பக்கா கிளாரிட்டியான அவுட்புட் கிடைக்கும். அதே ரெசல்யூஷனில் நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணுறப்போ இப்படி இந்த மாதிரி குவாலிட்டி ட்ராப் எதுவுமே ஆகாது. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்தாலும் பட் இதிலிருந்து அதை கம்பேர் பண்ணுறக்குள்ள அது அவ்வளோ கிளாரிட்டி உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் ஒன்று விளங்கும். ஸோ இது 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அது ஃபுல் அண்ட் ஃபுல்லியே இல்லஸ்ட்ரேட்டர் வந்துட்டு இந்த மாதிரி லைன்ஸு, வெக்டர்ஸு, ஐக்கன்ஸ், இந்த கோடுகள் மூலம் ஆக்கப்பட்ட ஒரு பேஸ் சாஃப்ட்வேர் தான் அது. அது அந்த அவ்வளோ பக்கா கிளாரிட்டி இருக்கிறதுக்கான காரணம் அது. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபோட்டோஷாப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இமேஜஸ் பேஸ் பண்ணி செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். இஷ்யூ நீங்கள் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறப்போ அதை பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் அந்த இஷ்யூஸ் வந்துட்டு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் அந்த யூஸ் பார்த்து மாறும். அது எப்படி எப்படி பர்ஃபெக்ட் கைடன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும், அதை எப்படி சரியான அவுட்புட் எடுக்க இயலும், எப்படியான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாமே ஃபர்தர் கிளாஸில் நம்ம அதை பற்றின ஃபுல் டீப்பாக பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நம்ம இது தேவையில்லை, இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் நான் இதை பெண்ட் பண்ணி பழக சொல்கிறேன். கிட்ட இது உண்டு எனக்கு அதே இது நான் சாரி இந்த ஆரவணக்கு திருப்பி இங்கெல்லாம் ஒன்று வேணும். அதே இது மாறி வேணும், அதை மாற்றியும் எடுத்துட்டேன். டன். ஓகே, அதுவும் எடுத்தாச்சு. இனி நம்ம டெக்ஸ்ட் பண்ணணும். ஓகே, இந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணணும்.
இப்போதைக்கு நான் பேசிக்கா ஒரு நார்மல் ஃபாண்ட்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துக்கொள்றேன். ஒருத்தர நம்ம டீப்பா நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா வைஸ்ல நம்ம செய்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்படியான ஃபாண்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம கிளாஸ் நம்ம வந்து அது ஃபுல்லாமே பார்த்துக்குவோம். ஓகே. நார்மலா நான் ஒரு ஃபாண்ட்ட நான் யூஸ் பண்ணி போட்டுருக்கிறேன். ஓகே. இதில எனக்கு இந்த டெலிஷியஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கட்டும். அதே மாதிரி இத நான் கலர சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன் ஒயிட்டுக்கு. டன். இதில இன்னொன்னு பொட்டேட்டோ ஸ்டஃபி. டன்.
ஓகே. இதில நம்ம பண்ண வேண்டிய முக்காவாசி டிசைன்ஸ முடிச்சுட்டேன். ஓகேவா? இத மாதிரி ஆ இதில ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. நான் பண்ணக்கூடிய சில விஷயம் வந்துட்டு ஒரே விஷயம் தான் இருக்கும். ஆனா, ஒரு சில விஷயங்களுக்கு ஆ ஒரே விஷயம் இப்போ உதாரணத்துக்கு நான் கலர் சேஞ்ச் பண்றதுக்கு இல்லையோ அப்படி இல்லன்னு சொன்னா, ம் எப்படி சொல்றது? சில விஷயம் நான் செய்திருப்பேன். அத 2, 3 வேய்ஸ்ல மாத்தி மாத்தி செய்திருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்டார்ட்டிங்ல நோட் பண்ணீங்களான்னு தெரியல. நான் டாக்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணப்போவே நான் ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணியிருந்தேன். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியுமா? யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க 2 பேரு. யுஎஃப்எஃப், காக் மத்தது சன்செஜன். அ நார்மலா எதுவும் தேவைகள் இல்லாம ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா, அத ஹேண்ட் ரைஸ இல்லாம ஆக்கி விடுங்க. ஓகே. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்க இதில சாட்ல போடுங்க பாப்போம் யாரும் தெரிஞ்சவங்க. ஸ்டார்ட்டிங்ல நான் Photoshopல வந்து டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணேன். சைஸ் காணாம அப்படி இருந்துச்சு. அத நான் 2 வேயில கரெக்ட் பண்ணியிருந்தேன். அது என்ன வே அப்படிங்கிறத தெரிஞ்சீங்க நீங்க இதில சாட்ல போடுங்க நான் பார்க்குறேன். இந்த இடத்துல ஐகான்ஸ் போட்டிருக்கிறாங்க. மோஷன் நெக்ஸ்ட் நியூ ஆர்டர் நவ் 25% ஆஃப். ஓவராலா அ இதில செய்ய முக்காவாசி டிசைன்ஸ நம்ம பண்ணி முடிச்சுட்டோம். ஓகே. இவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன மாரியான ஐடியாஸ் எப்படி நம்ம செய்றோம் அப்படிங்கிறத பொறுத்து, ஆ டிசைன்ஸ் பண்ற விதங்கள் மாறும். ஓகேவா? ஆ இப்ப நான் பண்ண விஷயத்துல யாருக்கு என்ன விளங்குச்சு? நான் எப்படி இத பண்ணேன்? இப்ப இதுல ஏதும் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க இதுல போடுங்க பார்க்கலாம். சாட்ல போடுங்க நான் பார்க்குறேன். இமேஜ், பேஜ், செட்டப், சைஸ் இன்கிரீஸ் பண்ணு. நான் கேட்குற விஷயம் கலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கலர் பிக்கர்ல எடுத்து சேஞ்ச் பண்ணீங்க. நெக்ஸ்ட் பிளெண்டிங் ஆப்ஷன்ல போயிட்டு கலர் ஓவர்லேல சேஞ்ச் பண்ணீங்க. ஓகே. ஒருத்தர் முன்சிஃப் முஜிங்கிறவரு. நான் ஃபர்ஸ்ட்டு கலர் நான் பேக்ரவுண்ட் ஒரு கலர் நான் சூஸ் பண்ணேன். ஆ ஒரு இதுக்கு கலர் சூஸ் பண்ணேன். ஐ ட்ரப்பர் ஐ பிக்கர் கலர் பிக்கர் ட்ரூக்குள்ள எடுத்துட்டு நான் கலர பிக் பண்ணி சூஸ் பண்ணியிருந்தேன். பிறகு அடுத்த இதில வந்து கலர் ஓவர்லேல போய் அ கலர சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸ்க்ரீன் ஆன் பண்ணியிருக்கிறீங்களா? யுஎஃப்எஃப் கோகுங்கிறவருக்கு ஸ்க்ரீன் காட்ட மாட்டேங்குது போல. ரொம்ப நேரமா மெசேஜ் போட்டிருக்கிறாரு. மத்த எல்லாருக்கும் காட்டுதா? ஓகே. பிரதர் உங்களோட உங்களோட சைட்ல தான் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நெனைக்கிறேன். அத கொஞ்சம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. மத்த எல்லாரையும் காட்டுது. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. ஃபோன்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா சம்டைம் அந்த ஸ்லைட் ஆகிரு
வலது பக்கம் தள்ளிப்பட்டிருந்தா மற்றவங்களோட பிளாக் ஸ்கிரீன் தான் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு இடது பக்கம் மூவ் பண்ணாங்கன்னு சொன்னா ஸ்கிரீன் காட்டுற மாதிரி இருக்கும். ஒருக்கா செக் பண்ண சொல்லுங்க. ஓகே. ஃபோன்ல யாரும் கனெக்ட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களோட ஒரு சைடுக்கு ஸ்லைட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னு சொன்னா, நான் ஷேர் பண்ண ஸ்க்ரீன் அவங்களுக்கு காமிக்காது. மத்தவங்கட பிளாக் ஸ்க்ரீன் அப்படித்தான் உங்களுக்கு காமிக்கும். நீங்க அத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ரைட் சைடுல, லெஃப்ட் சைடுல ஸ்லைட் பண்ணி பாருங்க. சம்டைம் உங்களுக்கு காட்டலாம். ஓகே. பேசிக்ல இருந்து சொல்றீங்களா? கண்டிப்பா பேசிக்ல இருந்து தான் நம்ம ஃபுல் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங்னா என்ன? அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு டைரக்ட்டா கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால, தியரி வைஸா நான் குறைச்சிட்டு, ஒரு சாம்பிளுக்கு நான் ஒண்ணு பண்ணி காமிச்சேன். அது அ ஏற்கனவே ஒரு பண்ணியிருந்தத எப்படி ரீடிசைன் பண்றது? அதே மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். அ இப்போதைக்கு நான் இப்ப பண்ண விஷயங்கள்ல, ஒரு டிசைனிங்க பேசிக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் வந்துட்டா? நீங்க அத சொல்லுங்க. சாட்ல போடுங்க. சார் எல்லாம் புரியுது சார். ஓகே. நான் இப்ப இந்த கிளாஸ்ல வந்துட்டு, அ அ உங்களுக்கு பேசிக்கா டிசைனிங் எப்படி பண்ணணும்? ஓவராலா டிசைன் எப்படி பண்றாங்க? அப்படிங்கிறத ஒரு சிலத நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். எக்ஸாக்ட்டா என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி, நம்ம ஃபுல்லா டீப்பா பார்க்க போனோம்னு சொன்னா, அந்த கிளாஸஸ் செஷன் நமக்கான டைம் காணாது. ஃபுல்லா லென்த்தா போயிட்டுருக்கும். ஓகேவா? அந்த வகையில இப்போதைக்கு நான் பேசிக்கா உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இத நீங்க ஃபுல்லாவுமே கிளாஸ்ல நீங்க அ உள்ள வரும்போது, அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு செஷனா நம்ம பிரிச்சு, பிரிச்சு அதுக்குரிய டீட்டெயில்ஸா ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயில்ஸா நம்ம பார்ப்போம். ஓகே. இன்ஷா அல்லாஹ். Photoshop டெவலப் பண்றது மட்டும் இல்லாம, உங்களுக்கு இதுல நான் காட்டியிருந்த நம்முடைய செஷனுக்கு தேவையான அ நம்ம இதில யூஸ் பண்ணக்கூடிய நம்முடைய அந்த கோர்ஸுக்கு தேவையான யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர்ஸும் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்ங்கிறதையும் அ பேசிக்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஒவ்வொருத்தர் சிஸ்டத்தையும் நோட் பண்ணி, அத எப்படி இன்ஸ்டால் பண்ணி கரெக்ட்டா யூஸ் பண்றது, ஒவ்வொருத்தர் சிஸ்டமுக்கும் ஏத்த மாரி சிஸ்டத்துடைய ரெக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம அத எப்படி சரியான வெர்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறதையும் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கொள்வோம். இப்போதைக்கு நான் இப்ப கிராஃபிக் டிசைனிங்னா என்ன? இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு செய்தும் காமிச்சேன், சொல்லியும் காட்டியிருந்தேன். ஆ அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாம் தெளிவா விளங்கிட்டா அப்படிங்கிறத நீங்க சேட்ல போடுங்க. என்ன பண்ணலாம் கிராஃபிக் டிசைனிங்ல? என்ன இருக்கு? எப்படி பண்றாங்க? பேசிக்கா பார்த்தோனே நான் இப்ப சொன்ன விஷயங்கள வச்சு, எது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா விளங்கிடுச்சா? அப்படிங்கிறத நீங்க சேட் பண்ணுங்க. அது தவிர மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கொள்ளுங்க. அதையும் சேட்ல. சம்ஸோட பிஎன்ஜி ஃபார்ம்ல டவுன்லோட் பண்ணீங்க தானே? இல்ல பிஎன்ஜின்னு கேட்டதும், நீங்க ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தது என்ன சரி சாஃப்ட்வேரா? இல்ல. அது சாஃப்ட்வேர் இல்ல. நம்ம டவுன்லோட் பண்ணது. இது வந்துட்டு வெப்சைட் இது. ஆ சில இப்ப உங்களுக்கு ஆ ஃப்ரீ பிக் தெரிஞ்சிருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரீ பிக். அதே மாதிரி பிஎன்ஜி அதாவது வெக்டர் ஜி இந்த மாதிரியான ஒரு சில
வெப்சைட்ஸ் இருக்குது. இது வெப்சைட் தான். இங்க பாருங்க பிஎன்ஜி ட்ரீ அப்படிங்கிற ஒரு வெப்சைட். png.com. இதுல வந்து ஜஸ்ட்டு இதுல பிரீமியம் வெர்ஷன்ஸும் இருக்கு. நம்ம பிரீமியம்ஸ சல்லி கட்டி நம்ம அக்கவுண்ட்ட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். அதுவும் இல்லாம ஃப்ரீயாவும் எக்கச்சக்க ஐகான்ஸ் இதுல கூடுதலா வந்துட்டு ஐகான்ஸ். அதாவது பிஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம இந்த வெப்சைட் மூலமா எடுத்துக்கொள்ளலும். அந்த ஒரு வெப்சைட்ல தான் நம்ம பார்த்த அந்த அந்த சம்சா கூடிய இது இருந்துச்சு. ஓகேவா? இங்க இதுல பாருங்க. இந்த வந்துட்டு இப்படித்தான். ஒவ்வொரு வெப்சைடும் எங்கெங்க யார் போஸ்ட் பண்ணிருக்காங்கிறத ஒண்ணாவே கொண்டு வந்து கூகுள் வச்சுரும். ஓகே. இப்போ இந்த பிஎன்ஜி ட்ரீல இருந்த தான் நமக்கு பட்டுச்சு. அதனால இங்கே நம்ம ஷோ பண்ணலாம். இப்ப இமேஜ் வந்து பிஎன்ஜி தான் இருக்கு. பட் இத நம்ம டவுன்லோட் பண்ற டைம்ல வந்துட்டு அது அதுல பிஎன்ஜி ஃபார்ம்ல இருந்தாலும் கூட அதுல வந்துட்டு வாட்டர் மார்க் இன்க்ளூட் ஆகி வருது. அதனால நம்ம அத டவுன்லோட் பண்ணணும் எப்படின்னு சொன்னா, வாட்டர் மார்க் இல்லாம டவுன்லோட் பண்றதாக இருந்தால், அந்த இமேஜ் தான் வேணும். அந்த வாட்டர் மார்க் எல்லாம் வரணும்னு சொன்னா, அந்த வெப்சைட்டுக்குள்ள போகணும். அந்த இமேஜ் வந்துட்டு எந்த வெப்சைட் போஸ்ட் இருக்குதோ, ஆ அந்த வெப்சைட்ல நம்ம போகணும். ஓகே. அதுக்கு நம்ம அந்த இமேஜ் நம்ம லேசா கிளிக் பண்ணாலே அந்த வெப்சைட்டுக்கு கூட்டு வந்துரும். ஓகே. கூட்டு வந்த பின்னால உங்களுக்கு அந்த நீங்க சைன் இன் பண்ணல, லாகின் பண்ணல அப்படின்னு சொன்னா, லாகின் பண்ண சொல்லி கேட்கும். நான் ஏற்கனவே மத்த ப்ரௌசர்ல லாகின் பண்ணி வச்சுக்கிறேன். அதனால இப்போதைக்கு இது தேவையில்ல. இப்ப இங்க பாருங்க, இதுல நம்ம தேவைப்பட்ட எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. நான் மத்த ப்ரௌசர்ல போயிட்டு காட்டுறேன். ஓகே. ஓகே. இப்படி வருது. அதையும் நம்ம பார்த்ததில்ல. ஆ வருதுன்னு சொன்னா, அன்னைக்கு இந்த இமேஜ் வேணும்னு சொன்னா, இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. இது ஃப்ரீ அப்படின்னு சொல்லி. ஃப்ரீன்னு சொன்னா, நம்ம லாகின்ல இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எடுத்துக்கணும். இங்க பாருங்க. இது ஃப்ரீ இல்ல. இது பிரீமியம். இது பிரீமியம் நம்ம இத டெவலப் பண்றதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம அங்க போட்டுருக்கணும். அதனால இப்படி இருக்கிறத விட்டு நம்ம இதுலயும் ஃபில்டர் பண்ணேலும். இதுல இந்த வெப்சைட்ல ஃபில்டர் பண்ணி ஃப்ரீய மட்டும் நம்ம சூஸ் பண்ணி தேவைப்படுத நம்ம செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட டவுன்லோட் பண்ண இந்த ப்ராசஸர்ல நீங்க டெவலப் பண்ணி கொள்ளலாம். ஓகே. இதான் இஷ்யூ. ஆ மத்தது நெறைய பேரு விளங்கி விளங்கின்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. ஹவ் டு எடிட் இமேஜ் பேக்வேர்ட் டூ ஃபார்வர்ட். ஓகே. ஆ என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. ஆ இந்த செஷன்ல டூல்ஸும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், என்ன மாரி பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ஒரு செஷனே உங்களுக்கு தனியா நடக்கும். என்னென்ன டூல்ஸ் இருக்கு, இந்த டூல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், இத எதுக்கு யூஸ் பண்ணணும், இந்த டூல்ஸ வச்சு என்னென்ன யூஸ் பண்ணலாம். ஒரு டூல வச்சு பண்ணக்கூடிய வேலைய இன்னொரு டூல வச்சு பண்ண இயலுமா? இப்படியான நெறைய விஷயம்ஸ் உங்களுக்கு அடுத்து நீங்க கிளாஸ்க்குள்ள ஜாயின் ஆகுற டைம்ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஓகே. எல்லாரும் கிளியர் தானே? கிளியர். மிஸ் அப்ப நம்ம இந்த கிளாஸ் செஷன நம்ம முடிச்சுக்கொள்ளலாம். இது சம்மந்தமா இருக்கிற மேலதிக விஷயங்கள நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.